பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டிசம்பர் மாதத்திலும் ஏசப்பா நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இதுதாங்க இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனம். அதாவது உங்களுடைய ஜபங்களும் உங்களுடைய தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருக்குதாங்க. பாருங்களேன், இந்த இது 12வது வருஷம் 2000, அதாவது 2025 கடைசி மாதத்துக்கு நம்ம வந்திருக்கோம். அப்படித்தானங்க. இந்த கடைசி மாதத்தில் இது வரைக்கும், இந்த 1ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் இந்த 11 மாதத்தை கடந்திருக்கீங்கல்ல, ஆண்டவர் என்னென்ன எவ்வளோ ஜெபிச்சிருக்கீங்க, என்னென்ன ஜபத்துக்கு உங்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் உட்காந்து யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் ஜபங்களுக்கு நீங்கள் உண்மையிலே நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா 90% உங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துருவார். ஏன்னா அவர் பதில் கொடுக்குற தேவன். அப்படி தானங்க. ஒரு சில காரியங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி தானங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்துருக்கலாம். ஒருவேளை இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஏற்கனவே ரொம்ப காலமாக காத்திருந்திருக்கலாம். நீங்கள் ஆபிரகாம் போல் இந்த காரியம் எனக்கு அப்போ ஒருவேளை குழந்தைக்காக அல்லது திருமண காரியங்களுக்காக அல்லது சொத்து பிரச்சனைகளுக்காக, இது உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நன்மைக்காக நீங்கள் ரொம்ப காலம் ஒருவேளை காத்திருந்துக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு 2 மாதம் இது வரைக்கும் நீங்கள் ஜெபித்தீங்களே, அந்த ஜபம் தேவனோட சந்நிதியில் எப்படி இருக்க போகுதான், நினைப்பூட்டுதலாக இருக்க போகுதாங்க. கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வேண்டின விண்ணப்பத்துக்கு பதில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. நீங்கள் இதை நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ளுங்க. கடவுள் ஒரு வார்த்தையை கொடுக்குறாருன்னா ஏனோ தானோன்னு எடுக்காதீங்க. வாக்கு தத்தங்கள் ரொம்ப முக்கியங்க. நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியும் நம்ம செல்லும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு முன் நாட்கள் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் தாங்க இன்றைய நிறைவேறுதலாக நம்ம நிற்கிறோம். அதனால இன்னைக்கு இப்போ கொடுக்குற அந்த வார்த்தையை நீங்கள் இருக்க பிடிச்சிக்கங்க. உங்களோட ஜபங்கள் கேட்கப்பட்டு விட்டதுங்கிறது தாங்க இன்னைக்கு வாக்கு தத்த வசனம். ஆமாங்க, இது வரைக்கும் காத்திருந்து ஐயோ எனக்கு இந்த ஜபத்துக்கு இவ்வளவு நாளாக பதிலிலேன்னு ஏங்கி கொண்டு இருக்கீங்களா? நிச்சயமா இந்த ஒரு மாதம், இந்த கடைசி மாதம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதத்தில் உங்களுக்கு கட்டாயம் ஆண்டவர் பதில் தரப்போகிறாருங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு ஒன்று செய்யுங்க. என்ன தெரியுமா செய்யுங்க? உங்களுக்கு 10% ஒரே ஒரு 10% நான் உதாரணத்துக்கு தாங்க சொல்கிறேன். ஒரு விண்ணப்பம் அல்லது 2 விண்ணப்பத்துக்கு தான் உங்களுக்கு பதில் இல்லாமல் வந்திருக்கும். மற்றபடி நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஆண்டவர் நிறையா நன்மை செய்திருப்பாருங்க. ஆமாங்க, இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கிறதே தேவனுடைய அனுக்கிரகங்க. எத்தனை ஆக்சிடென்ட்டில் அவர் உங்களை மீட்டிருக்காரு. நல்லா யோசித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் ஜீவன் போயிருக்கணும், ஆனால் கடவுள் உங்களை பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்காரு. எத்தனையோ கடன் பிரச்சனை நீங்கள் மாட்டி இருந்திருக்கணும், ஆனால் உங்களை விடுவிச்சு கொண்டு வந்திருக்காரு. எத்தனையோ வியாதியில் நீங்கள் சிக்கி சீரழிஞ்சிருக்கணும், ஆனால் கடவுள் உங்களை பாதுகாத்திருக்காரு. இந்நேரம் சொல்லப்போனால் உங்கள் குடும்பம் பிரிஞ்சிருக்கணும், ஆனால் ஏசப்பா உங்களை சமாதானமாக வச்சுருக்காரு. இதெல்லாம் பெரிய நன்மைகங்க. இதெல்லாம் யோசிங்க. ஏசப்பா இந்த வருஷம் மட்டும் இல்லை, இது வரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நன்றி சொல்ல இந்த ஒரு சில விண்ணப்பங்கள் அதை கேட்கப்படாமல் இன்னும் ரீச் ஆகாமல் உங்களுக்கு பதில் வராமல் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த மாதத்துக்குள்ளே ஏசப்பா கொடுத்துருவாருங்க. ஆமாங்க, அது அவரோட நினைப்பூட்டுதலாக இருக்குமா. நீங்கள் நன்றி சொல்லும் போது தாங்க அங்கே நினைப்பூட்டுதலே வர ஆரம்பிக்கும். நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிங்களே, நீங்கள் நன்றி சொல்ல உங்களோட ஜபங்களுக்கு பதில் வர்றதை பாருங்களேன். நிறையா நீங்கள் அனுபவிப்பீங்க. இந்த வருஷத்து முழுவதும் ஆண்டவர் உங்களை காத்திருக்காரு. நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஆண்டவரே நினைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள், நடக்கும்போது சொல்லுங்கள், பேசும்போது சொல்லுங்கள். இந்த வருஷம் இல்லை, இவ்வளவு நாள் ஆண்டவர் எனக்கு இப்படிலாம் எங்களை நடத்தினார், இப்படிலாம் எங்களை செய்தார் சொல்லி நன்றி சொல்லுங்கள். நீங்கள் நன்றி சொல்லவே இந்த விண்ணப்பத்துக்கான பதிலை நீங்கள் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, அதில் இன்னொரு வார்த்தை நம்ம பார்த்தோம். என்னன்னு கேட்டுங்க, தான தர்மங்களும். பார்த்தீங்களா, இது ஆக்சுவலி கொர்நேலியை குறித்து இருக்குது. அவரோட ஜபங்களும் அவரோட தான தர்மங்களும் தேவ சந்நிதியில் எட்டுன உடனே அதுக்கு பதில் என்ன தெரியுமா செய்தார் ஆண்டவர்? பேதுருவை அனுப்பினாராங்க. பேதுருவை அனுப்பி அங்கே என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை குறித்து கொர்நேலியு குடும்பத்துக்கு அவர் பிரசங்கித்தார். அப்போ இவனோட ஜபத்துக்கும் தான தர்மங்களுக்கு இயேசு எப்படி பதிலாகிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு தாங்க ரட்சிப்பு. அவன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைப்பட்ட எல்லா காரியங்களையும் இயேசுநாதர்னால மட்டும்தான் முழுமையாக கொடுக்க முடியும். அதனால தான் இயேசுவை அறிவிக்க பேதுரு அங்கே அனுப்பப்பட்டாருங்க. அது மட்டும் இல்லை, இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி எல்லாத்துக்கும் பதில் இயேசு கிறிஸ்து தாங்க. இதை கொர்நேலியை அறியணுங்கிறக்காக பேதுரு அங்கே
அனுப்பப்பட்டார். அதே மாதிரி தாங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் உங்களுடைய ஜபங்களுக்கு நான் சொன்னேன் எப்படி பதில் வரும்னு. அதே போல் இன்னொரு காரியமும் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்திருப்பீங்களா? தான தர்மம்னு நம்ம என்ன செய்கிறோம், ஏழைக்கு போய் காசு கொடுத்தாலே தான தர்மங்கிறோம், அப்படித்தானேங்க? அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு வேறு எந்த ஹெல்ப் வேணால் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை படிக்கிறதுக்கு உதவி செய்திருக்கலாம், சொல்லி கொடுத்துருக்கலாம். அது மட்டும் இல்லை, யாராவது போகிறவங்களுக்கு கையை பிடிச்சி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த வருஷம் பூரா செய்திருப்பீங்களே, அதையும் தேவன் நினைவு கூறுகிறாராங்க. அப்போ அதையும் நினைவு கூர்ந்து உங்கள் ஜபத்திற்கு அதில் பதில் தருகிறாராம். எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லைங்க, எப்பயுமே இந்த நினைவு கூறுதல் வரும்போது பதில் வருது, அப்படித்தானேங்க? தான தர்மங்களை அவர் நினைவு கூறும்போது வெறும் ஜபத்துக்கு மட்டும் அவர் பதில் தர்றது இல்லைங்க, உங்கள் குடும்பங்களை அவர் ஆசீர்வதிக்கிறாருங்க. உங்களை அவரோட ஆவின் அபிஷேகத்தால் நிரப்பி அடுத்த லெவலுக்கு உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு போவாருங்க. அதாவதுங்க, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டாங்க. அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் தடைப்பட்டிருக்க எல்லா நன்மைகளும் அதில் வருங்க. இப்போ நீங்கள் தான தர்மங்களை அவர் நினைவு கூறும்போது, உங்களுடைய ஜபங்களை அவர் நினைவு கூறும்போது என்ன நடக்குதுன்னா, ஏசப்பா மட்டும் கொடுக்கப்படலை, அதோடு கூட பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல கொடுக்கப்படாரு. அப்படி தானேங்க? அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் அவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அபிஷேகம் பெற்றுட்டாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் இறங்குச்சுன்னா, அப்போ ஆண்டவர் அதில் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தான தர்மங்கள் உங்களோட ஜபங்கள் நினைக்கப்படும் போது ஏசப்பா உங்களுக்கு நன்மை பதில் செய்கிறது மட்டும் இல்லை, பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்கு உதவி செய்ய வர்றாராங்க. எப்படி உதவி செய்கிறாராம்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களை அடுத்த லெவலுக்கு, இதுவரைக்கும் நீங்கள் அறியாத வெளிப்பாடுகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்களா? உங்கள் பிரசங்கத்தின் லெவலே இப்போ வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரி பேசியிருப்பீங்க, இனி பேச போகிற லெவல் வேறு மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ உங்களுக்கு வருங்க. உங்களோட கையினால் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்வார். உங்களோட வாய்கள் மூலமாக தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுவீங்க. அநேக அற்புத அடையாளங்கள் உங்கள் மூலமாக ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் மூலம் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆள் செய்த அந்த ஒரு நன்மைக்கு, நீங்கள் ஒரு ஆள் செய்த விண்ணப்பத்துக்கும் ஒரு ஆள் செய்த அந்த தான தர்மங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கு எல்லாருக்கும் அந்த உதவிகள் வருமாங்க. அதுதாங்க கடவுள் செய்ய பெரிய சூப்பர் அற்புதங்கிறது. அப்படி சும்மா எப்பயுமே கடவுள் திரும்ப கொடுக்கும்போது கொஞ்சமாகவே அவர் கொடுக்கறது இல்லைங்க. அவர் எப்படி தெரியுமா கொடுக்குறாரு? அப்படியே நம்மெல்லாம் திகட்டும்படியாக, அப்படியே நிறைஞ்சு அப்படியே விழுகும்படியாக வடிம்பி நிரம்பி விழுகுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவர் அளந்து நம்மளோட மடியில் கொட்டு வராங்க. எனவே இந்த நாளில் உங்கள் ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்குற அந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் நினைவு கூறுங்க. ஏசப்பா, நீங்கள் எங்களுடைய ஜபங்களையும் எங்களுடைய தான தர்மங்களை நீங்கள் நினைவு கூறுகிறவராக இருக்கிறீர். அதற்கு பதிலாக எங்களுக்காக நீங்கள் ஏஞ்சல்ஸ் அனுப்புவீங்க. ஆமாண்டவரே, எங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய போகிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க. இந்த மாதம் அற்புத அடையாளங்களை பெற்றுக்கொள்ளுங்க. குறிப்பாக நன்றி சொல்ல மறவாதீங்க. சரிங்க, இந்த காரியங்களுக்காக நம்ம ஜபத்தில் ஒப்பு கொடுப்போமாங்க. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தகப்பனே, நீர் மாறாதவர் ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்தில் கூட தகப்பனே, எங்களுடைய ஜபங்களும் எங்களுடைய தான தர்மங்களும் நினைவு கூறப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. எனவே ஆண்டவரே, இதை கேட்குற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் ஆண்டவர் அவங்களுடைய ஜபங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நீர் பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அதே போல் அவங்க மற்றவர்களுக்கு செய்த அந்த நற்கிரியைகளுக்கு ஆண்டவரே பதிலாக ஆண்டவரே அவங்களுக்கு இன்னும் அதிகமான நற்கிரிகளை நீர் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதுபோல் கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, இது ஜபத்தை பண்ணுகிறேன், என் கூட ஒரு மனமாக இருக்கிற ஆண்டவர், ஒரு மனத்தோடு ஆண்டவரை ஜெபிக்கிற ஆண்டவரே, சகாயராஜ் என்ற மனுஷரை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அவரோட வாழ்க்கையில் செய்த அந்த தான தர்மங்களை நினைவு கூறுவீராக. அவரை ஆசீர்வதித்து ஆண்டவரே, அவங்க குடும்பங்களுக்கு ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க. இதுபோல் யார் யார் என்னோட ஜபத்தில் இணைந்திருக்காங்களோ ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் சுவாமி. அவங்களுடைய தான தர்மங்கள் நினைவு கூறப்படட்டும். அவங்களுக்கு ஆண்டவர் அவங்க பண்ணின அந்த ஜபங்களுக்கான பதில்கள் வரட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் அவங்க பதிலை ஒரு ருசிக்கக்கூடிய ஒரு மாதமாய் அவர்களுக்கு மாற்றுங்க. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் சாமி, நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து பாருங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.